பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1000 கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். இந்த 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார், அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த இதில் 1000 அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. டெல்லியை போல தனியார் கிடையாது இல்ல, அதுல இருந்து நான் கொள்கை முடிவு எடுக்கலையில. நாங்க ஏதாவது புதுசா கொள்கை முடிவு எடுத்தோமான டாஸ்மாக் நிறுவனத்துல இல்ல புதிய கடைகள் ஏதாவது திறப்பதற்கு நாங்க அனுமதி கொடுத்தோமான்னு கேட்கிறேன். ஏற்கனவே இருந்த கடையில 500 கடைகள் நாங்க மூடி இருக்கோம். யாரோ கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறின் மீது நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தால் அந்த எஃப்ஐஆர்களை நாங்கள் சேர்த்து அதன் மூலமாக நாங்கள் சோதனை என்ற பெயரில் ஆய்வு நடத்தியிருக்கோம். அதுல ஆவணங்களை கைப்பற்றிருக்கோம். நாங்க சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக. அவங்களும் நீதிமன்றத்தில் அதுக்கான ஆவணங்களை கொடுப்பாங்க, நாங்களும் நீதிமன்றத்தில் கொடுப்போம். சட்ட ரீதியாக அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக. இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசின் சார்பில் மாண்பு முதலமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எந்த முதல் தகவல் அறிக்கை எந்த ஆண்டில் பதிவு செய்யப்பட்டது என்ற விவரம் முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை. நீங்களும் அந்த பிரஸ் ரிலீஸ் பார்த்திருப்பீங்க. அது எந்த வருஷம் போட்ட எஃப்ஐஆர், என்ன மாதிரியான எஃப்ஐஆர் என்பது முழுவதுமாக தெரிவிக்கப்படவில்லை. அதே போல பணியிட மாற்றங்கள் என்பது அந்த பணியிட மாற்றங்கள் என்பது அவருடைய குடும்ப சூழ்நிலை, மருத்துவ காரணங்கள், இப்படி அடிப்படை காரணங்களுக்காக நிறுவனத்தால் டாஸ்மாக் நிறுவனத்தால் வழங்கப்படக்கூடிய பணியிடை மாற்றங்கள். அதில் எந்தவித தவறுகளும் இல்லை. ஆனால் தவறுகள் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே போல டிரான்ஸ்போர்ட் டெண்டர் பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மையோடு கொடுக்கப்பட்ட ஒரு டெண்டர். அதில் எந்த விதமான முறைகேடுகளோ மாற்று கருத்திற்கோ இடமில்லை. அதில் அவர்கள் ஆவணங்களை எடுத்ததாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல மதுபான உற்பத்தி ஆலைகளுக்கும் பாட்டில் கொள்முதலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அவர்களுடைய வணிகம் சம்பந்தப்பட்ட அது என்பது எங்களுடைய நிறுவனத்திற்கு வெளியில். ஒரு நிறுவனம் பல்வேறு அரசு அலுவலகங்கள்ல டெண்டர் எடுக்கலாம், அதற்கான பணிகளை செய்யலாம். ஆனால் அந்த நிறுவனங்கள் வெளியில் அவர்களுக்குள்ளாக வரவு செலவு, அவர்களுக்குள்ளான அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களை ஏதோ டாஸ்மாக் நிறுவனத்தின் அதன் மூலமாக வரப்பெற்ற அந்த பணத்தின் மூலமாக கூடுதலான கொள்முதல் ஆணைகளை பெற்றதை போல ஒரு தோற்றத்தை அங்கே உருவாக்கி இருக்கின்றார்கள். உள்ளபடியே இந்த 4 ஆண்டு காலத்தில் டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை பார் டெண்டராக இருந்தாலும் அது முழுவதுமாக ஆன்லைன் டெண்டராக மாற்றப்பட்டிருக்கிறது. அதற்கான முயற்சிகள் எடுத்து முழுவதும் இப்ப பார் டெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனா மாறிடுச்சு. அதே போல எண்ட் டு எண்டை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது 24 மாவட்டங்களில் அது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் படிப்படியாக நடைமுறைப்படுத்துவதற்கான பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். எனவே பொதுவாக அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1000 கோடி முறைகேடு என்பது எந்த அடிப்படையில் எந்தவித முகாந்தரமும் இல்லாமல் பொத்தாம் பொதுவாக அது போன்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னதாக ஒருவர் பேட்டியிலே 1000 கோடி என்று சொல்லுகிறார். பின்னர் அமலாக்கத்துறை அதே 1000 கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே இந்த இதில் 1000 அர்த்தங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அது உங்களுக்கு நன்றாக தெரியும் என்று நான் நம்புகின்றேன். மக்களுக்கும் அது நன்றாக தெரியும். எனவே இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனைகள் என்பதை எங்களுடைய டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை, அரசை பொறுத்தவரை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். வெளிப்படைத்தன்மையுடன் இந்த நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உள்நோக்கத்தை கற்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பா இன்று பேசிய எதிர்க்கட்சி தலைவர் கூட ஒரு நேரத்துல 1000 கோடி, இன்னொரு நேரங்கள்ல 40,000 கோடி இருக்காங்க. இது சினிமா படத்துல வரவில்லை, 1000, 2000, 3000 அந்த மாதிரி கடந்த காலங்களில் அவர்கள் ஆட்சியில் இருந்த பொழுது என்ன நடைமுறைகள் இருந்ததோ அந்த நடைமுறைகள் எல்லாம் இப்பொழுது மெருகேற்றப்பட்டு கூடுதலாக என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்து டாஸ்மாக் நிறுவனம் இப்பொழுது புதுப்பொலிவுடன் இன்னும் நாம் செயல்படுத்த வேண்டிய பணிகளும் இருக்கின்றன. எனவே எந்த விதமான தவறுகளுக்கும் இடமில்லாமல் வெளிப்படைத்தன்மையோடு டெண்டர்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கொள்முதலை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடைசி 3 மாசம் என்ன விற்பனை ஆயிருக்கு, அதுல கடைசி மாசம் என்ன விற்பனை ஆயிருக்கு, இது ரெண்டையும் எடுத்து ஆவரேஜ் எடுத்து அதுதான் நாங்க கொள்முதலுக்கான உத்தரவுகளை டாஸ்மாக் நிறுவனம் வழங்கும். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இது முழுக்க நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய ஒரு புதிய நடைமுறையாக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கடைசி 3 வருஷம் ஒவ்வொரு பிராண்டும் என்ன சேல் ஆகுது, மக்கள் என்ன பயன்படுத்தி இருக்காங்க, அதுல கடைசி மாசம் என்ன பயன்படுத்துங்க, ரெண்டையும் ஆவரேஜ் எடுத்துதான் கொள்முதலுக்கான உத்தரவுகள் வழங்கப்படுகின்றன. எனவே யாருக்கும் இந்த கொள்முதலை பொறுத்தவரை சலுகைகள் காட்டப்படுவதில்லை.
யாருக்கும் கூடுதலோ குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எதுவும் மேற்கொள்ளப்படுவதில்லை, வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறது. எனவே இந்த அவருடைய அறிக்கையை பொறுத்தவரை எந்த விதமான ஒரு தவறுகளும் டாஸ்மாக் நிறுவனத்தில் நடைபெறவில்லை. எனவே அமலாக்கத்துறையை பொறுத்தவரை எடுத்திருக்கக்கூடிய அந்த சோதனைகள் அடிப்படையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு வாணிப கழகம், டாஸ்மாக் நிறுவனம் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும். அதைத்தான் இப்ப நான் சொன்னேன். ஒருவர் முன்னதாக 1000 கோடின்னு சொல்றாரு, பின்னாடி அமலாக்கத்துறை அதே இன்னைக்கு 1000 கோடி அப்படிங்கிறத பதிவிட்டு சொல்றாங்க. பொதுவா ஒரே ஒரு கருத்து, இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான அனைத்து தரப்பட்ட மக்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த அமலாக்கத்துறையுடைய சோதனைகள் நிறைவேற்று இப்ப எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் ரைடு நடத்தினாங்க, முடிஞ்சு இப்ப எத்தனை நாள் ஆச்சு? அது ஏன் வந்து நேற்று மாலை அந்த அறிக்கையை வெளியிடணும்? இன்றைய நிதிநிலை அறிக்கையில் அரசின் சார்பில் முதலமைச்சர்கள் நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களை வழங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதை மக்களிடத்தில் தவறான ஒரு விஷம பிரச்சாரமாக மக்களிடத்தில் மூடி மறைப்பதற்காக ஒரு தோற்றத்தை அவர்கள் உருவாக்குவதற்காக நேற்று மாலை அவசரமாக இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே அரசினுடைய திட்டங்களை முதலமைச்சருடைய திட்டங்களை நிதிநிலை அறிக்கையிலே மக்களிடம் மறைப்பதற்கான அந்த முயற்சிகள் ஒருபோதும் அவர் எடுத்திருக்கக்கூடிய முயற்சிகள் பலிக்காது. எனவே முதலமைச்சர்கள் இந்த மும்மொழி கொள்கை, தொகுதி வரையறை, இது ரெண்டையும் தமிழ்நாட்டு மக்களிடத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை அடித்தட்டு மக்கள் வரை எடுத்து சென்றிருக்காங்க. முதலமைச்சருடைய ஓங்கி ஒலிக்கக்கூடிய குரல் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் குரல் மக்கள் வரை, கிராமத்தில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் வரை சென்று மக்களுடைய குரலாக, தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இதை முடியாத ஒன்றிய ஆட்சியாளர்கள் அமலாக்கத்துறையை ஏவிட்டு இது போன்ற சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முயற்சிகள். ஒரு குறிப்பா ஒண்ணு சொல்றேன். தமிழ்நாட்டு மக்கள் முதலமைச்சர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய நம்பிக்கை, முதலமைச்சர்கள் வைத்திருக்கக்கூடிய மக்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இந்த நம்பிக்கைக்கு மக்களிடத்தில் ஒரு அவப்பெயரை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நீங்க கேட்ட மாதிரி கேள்வி. முதல்ல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு 1000 கோடின்னு, அதையே பின்னாடி அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் 1000 கோடி என்று பதிவிடுகின்றார்கள். அதுல 1000 அர்த்தங்கள் அடங்கிடும், அது உங்களுக்கே தெரியும். இருக்கிறத நாட்டு மக்களுக்கு சொல்றதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். இப்ப நீங்க தொகுதி குறையறத ஒத்துக்கிறீங்களா? இல்ல பொதுவான பிரச்சனை தானே, நம்முடைய பாதிப்பு தானே. அதை யாரு சொல்லணும்? ஆட்சியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் சொல்றாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும், டெல்லியில பாராளுமன்றத்தில் நம்முடைய குரல் எப்படி இருக்கும், அப்படி ஒரு நடைமுறை வந்தால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுவேங்கிறது எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல அரசு இருக்கும், முதலமைச்சர் இருக்காங்க. அதை தான் சொல்றாங்க. அதை நம்ம சொல்லாம இருக்க முடியாதுல்ல. இந்த நேரத்துல அதை சொல்லி அரசியல் பண்றீங்கன்றதுதான் மொத்தம். இல்ல சார், இதுல அரசியலே கிடையாது. நீங்க அப்படி பாக்குறீங்களா? இது அரசியலே கிடையாது. நீங்க எப்படி பார்க்கல, நாங்களும் அப்படி பார்க்கல, மக்களும் அப்படி பார்க்கல. தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக எந்தெந்த மாநிலங்களுடைய தொகுதியில் எண்ணிக்கை குறைகிறதோ அங்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளைத்தான் அரசும் முதலமைச்சர்களும் சுட்டி காட்டுகின்றார்கள். எந்த விதமான அரசியலும் இல்லை. இப்ப தொகுதி குறைக்காம இருந்தாலோ அல்லது முதலமைச்சர் சொல்லுகின்ற வரை அமைந்தாலோ நம்ம இதை சொல்ல போறோமா? இதை கையில எடுக்க போறோமா? முதலமைச்சர் எடுக்க போறாங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட போறாங்களா? கிடையாது. அவர்கள் செய்வதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படுகிறதோ அதை முன்னின்று முதலமைச்சர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பாதிப்புகள் ஏற்படக்கூடிய மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு ஆளுமை மிக்க தலைவராக, ஒரு நெஞ்சுரமிக்க முதலமைச்சராக அதை முன்னெடுத்து செல்கின்றார். அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். சார், அதாவது என்னன்னு இல்ல, பொதுவா நீங்க பாத்தீங்க கடைசியா மைண்ட்ஸ்ல கூட அந்த வேலைகளை முயற்சி எடுத்து பார்த்தாங்க. பொதுவான கருத்துக்கள் ஏதேனும் அரசின் மீது ஒரு அவதூறுகளை பரப்ப வேண்டும், மக்களிடத்தில் இருக்கக்கூடிய நற்பெயருக்கு, செல்வாக்கிற்கு ஒரு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு இது போன்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். இதை நாங்கள் சட்ட ரீதியாக அரசும் டாஸ்மாக் நிறுவனம் இல்ல, இது சம்பந்தமா அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்க பேசி அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை. அதுக்கும் இதுக்கும் மாறுபட்ட சிந்தனைகள். அதாவது ஒரு செய்தியை நீங்க பெருசாக்கணுங்கிறதுக்காக நீங்க கொடுத்த செய்தி போடுவீங்கல்ல, செய்திகள் போடுவீங்கல்ல உறுதியா, அதனால அதுக்காக ஒரு செய்திகள் அவங்க கொடுக்குறாங்க. அதுக்கு இதுக்கும் வித்தியாசத்தை உங்களுக்கே தெரியும், என்ன வித்தியாசங்கள். டெல்லியா இருக்கட்டும், சத்தீஸ்கரா இருக்கட்டும், தமிழ்நாடா இருக்கட்டும். தமிழ்நாட்டுல டாஸ்மாக் நிறுவனங்கிறதும் அரசே நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம், அது வணிக நோக்கத்தோட நடத்தக்கூடிய நிறுவனம், அது வெளிப்படைத்தன்மையோட நடத்தக்கூடிய நிறுவனம். டெல்லியை போல தனியார் கிடையாது இல்ல. அதுல இருந்து நான் கொள்கை முடிவு எடுக்கலையில. நாங்க ஏதாவது புதுசா கொள்கை முடிவு எடுத்தோமான்னு டாஸ்மாக் நிறுவனத்துல இல்ல புதிய ஆலைகளுக்கு ஏதாவது நாங்க அனுமதி கொடுத்தோமான்னு கேட்கிறோம்.
இல்ல புதிய கடைகள் ஏதாவது திறப்பதற்கு நாங்க அனுமதி கொடுத்தோமான்னு கேட்கிறேன். ஏற்கனவே இருந்த கடையில 500 கடைகள் நாங்க மூடி இருக்கோம். அதுல பணியாற்றவங்க எல்லாத்துக்கும் வந்து கலந்தாய்வு மூலமா எந்தெந்த கடைகள் வேணுமோ அவங்களுக்கு 2000 பேர்த்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு பணியிடங்களை வழங்கியிருக்கோம். அதனால நாங்க எந்த விதமான புதிய கொள்கை முடிவுகளும் நாங்க எடுக்கல. ஏற்கனவே இந்த டாஸ்மாக் நிறுவனம் தொடங்கப்பட்ட பொழுது என்ன முயற்சிகளை எடுத்தார்களோ, என்ன கொள்கை முடிவுகள் எடுத்தார்களோ அதன் அடிப்படையில் தான் செயல்பட்டு இருக்கு. நான் ஒண்ணுதான் கேட்கிறேன், அவங்க ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்களின் அடிப்படையில் இருக்காங்க. அது எந்தெந்த எஃப்ஐஆர், எந்த வருஷம் பதிவு பண்ணுச்சு, அது எந்த வருஷங்கிறது சொல்லணும்ல. இந்தந்த வருஷங்கள்ல பதிவு செய்யப்பட்ட நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒரு நிறுவனங்கள்ல ஒரு கடைகள்ல ஒரு ஊழியர் தவறு செய்யறார் அப்படின்னு ஒரு புகார் வருகின்ற பொழுது விசாரித்து டாஸ்மாக் நிறுவனம் நடவடிக்கை எடுத்தால் அது தவறான்னு கேட்கிறேன். தவறான்னு கேட்கிறேன். 4700 கடை இருக்குன்னா ஒரு 10 கடையில தவறு செஞ்சிடறாங்கன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு. அந்த 10 கடைகள்ல ஆய்வு செய்து டாஸ்மாக் நிறுவனம் நடவடிக்கை எடுத்தா அது தவறான்னு கேட்கிறேன். நடவடிக்கை எடுத்து அதன் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டா அந்த எஃப்ஐஆரை ஒருங்கிணைச்சு அது டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் உட்பட உயரதிகாரிகளுக்கு எப்படி பொருந்தும் கேட்கிறேன். ஒரு சிம்பிள் கொஸ்டின் சார். இங்க இருக்கிற தவறா சொல்லல, இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர், உங்கள ஒருத்தரோ யாரோ ஒருத்தர் தவறு செஞ்சா அதுக்கு உங்களுடைய எம்டி பொறுப்பா வரான்னு கேட்கிறேன். அப்படி ஆக முடியுமான்னு கேட்கிறேன். அதுக்கு இடம் இருக்கான்னு கேட்கிறேன். யாரோ கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறின் மீது நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தால் அந்த எஃப்ஐஆர்களை நாங்கள் சேர்த்து அதன் மூலமாக நாங்கள் சோதனை என்ற பெயரில் வந்து ஆய்வு நடத்தி இருக்கோம், அதுல ஆவணங்களை கைப்பற்றிருக்கோம். சட்ட ரீதியா எதிர்கொள்வதற்கு நாங்க தயாரா இருக்கோம். அவங்களும் நீதிமன்றத்துல அதுக்கான ஆவணங்களை கொடுப்பாங்க, நாங்களும் நீதிமன்றத்தில் கொடுப்போம். சட்ட ரீதியா அதை நாங்க எதிர்கொள்வதற்கு தயாரா இருக்கோம். ரொம்ப ஒருங்கிணைச்சு ரொம்ப பிரமாதமா இந்த கரப்ஷன் நடந்திருக்கு. விலை வந்து 10 to 30 ரூபாய்க்கு அதிகமாயிருக்கு. மூணாவது, உச்ச நீதிமன்றம் உங்களை நீங்க ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்டிருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? உச்ச நீதிமன்றம் ராஜினாமா பண்ணுங்கன்னு கேட்கலாம். பண்ணுவீங்களா? பண்ணுவீங்கன்னு சொல்லல, பண்ணுவீங்களா அதெல்லாம் பண்ணியிருந்தா என்னோட ஜாமீன் இதுலயே வந்திருக்கும். பொதுவான கருத்துக்கள் நான் இப்ப அதான் சொன்னேன். அவங்களுடைய அறிக்கைக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். என்னென்ன தவறுகள்லாம் அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்களோ அது அவங்க நீங்க இப்ப கூடுதலா சொல்றீங்க இல்லையா, அது மீதுதான் நாங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அது மீது நடவடிக்கை எடுத்தா எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். அப்ப அந்த நடவடிக்கை அந்த எஃப்ஐஆரே தவறுன்னு சொல்றீங்களான்னு கேட்கிறேன். கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி நாங்கள் ஆய்வு செய்து நிறுவனம் நடவடிக்கை எடுத்து அதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்கில் எஃப்ஐஆரின் அடிப்படையில நாங்க ஆய்வு மேற்கொண்டோம்னு சொல்றது. அப்ப கடைநிலையில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அலுவலகத்துல கடைநிலை ஊழியர் தவறு செய்தால் அதனுடைய உயர் அதிகாரிகள் பொறுப்பாவார்கள் என்று சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க அதை ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அப்படி ஏத்துக்க முடியுமான்னு கேட்கிறேன். அதனால பொதுவா பொறுத்த வரைக்கும் அவருடைய அறிக்கைக்கு பிறகு நாங்கள் சட்ட ரீதியாக இதை எதிர்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். சட்டப்படி சந்திப்போம். ஊழலுக்கு காரணமான அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி, முத்துசாமி இருவரும் பதவி நீக்கப்படணும்னு சொல்லி பாமக தலைவர் அன்புமணி அறிக்கை கொடுத்தார். நிறைய கருத்துக்கள், நிறைய செய்திகள் இருக்கு. நாங்க வந்து இந்த தவறை இதுவே தவறுன்னு சொல்றோம். அப்புறம் நீங்க எப்படி வந்து இந்த கருத்துக்கு இடம் அங்க இருக்கு? ஆய்வின் அடிப்படையில எந்தவித முகாந்திரமும் இல்லைன்னு நாங்க சொல்றோம். இது கோர்ட்ல நாங்க ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் நீதிமன்றத்தின் உத்தரவு அடிப்படையில தான் சரியா தவறாங்கிறது அப்புறம் தெரியும். நாங்க தவறே இல்லைன்னு சொல்றோம். அதெல்லாம் அதுக்கு அந்த கேள்விக்கு இடமே கிடையாது. அதுக்கு வந்து வழக்கு தனியா நடந்துட்டு இருக்கு. அது சம்பந்தமா நீதிமன்றத்துல எங்க வழக்கறிஞர்கள் பேசுவாங்க. இன்னைக்கு நான் பதில் சொல்ல வந்தது அமலாக்கத்துறையுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் பதில் சொல்ல வந்திருக்கேன். நீங்க எப்பவுமே என்ன பண்ணீங்கன்னா இப்ப சீனியர்ஸ் ரிப்போர்ட்டர்ஸே நாங்க சொல்ல வரக்கூடிய கருத்தை விட்டுட்டு அடுத்த கேள்விக்கு போயிடுறீங்க. இல்ல உங்க லீடு வேற மாதிரி போயிருது. என்ன நோக்கத்துக்காக வந்து நாங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை இபி ஆபீஸ்ல ரெவியூ நடத்தினா டாஸ்மாக் பத்தி கேட்கறது, டாஸ்மாக் ஆபீஸ்ல ரெவியூ நடத்தினா இபி பத்தி கேட்கறது, அரசு நிகழ்ச்சிகளுக்கு போனா அந்த இடத்துல வந்து அரசியல் சார்ந்த கேள்வி. நான் ரெகுலரா மக்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், பார்க்காமையா இருக்கேன். அதனால வந்து பொதுவா இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறையினுடைய அறிக்கைக்கு நாங்கள் பதில் அளித்திருக்கின்றோம். அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு அரசும் டாஸ்மாக் நிறுவனம் தயாரா இருக்கு. நன்றி.